இன்றைக்கி செக்கில் தேங்காய் எண்ணெய் எப்படி ஆட்டுறதுன்னு காமிக்க போகிறேன். அதுக்கு நல்ல நெத்து தேங்காவாக எடுத்துக்கணும். அதை வந்து ரெண்டாக புழக்கணும். கோடரியால் இதுமாரி கோடரியால் நல்லா ரெண்டாக பொழந்து நல்லா வெயிலில் காய வைக்கணும். இந்த மாதிரி வெட்டி நல்லா படுதா போட்டு நல்லா பரப்பி நல்லா காய வைக்கணும். காய வச்சு அதுலேருந்து எடுத்து வர்றதெல்லாம் எடுத்து தனியாக இந்தமாரி காய வைக்கணும். கொஞ்சம் காஞ்சதுமே அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். அதை காமிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஆட்டுறதுக்காக தேங்காய் எல்லாத்தையும் வெட்டி போட்டுக்குவோம். இதுமாதிரி நல்லா போட்டதும் காஞ்சதும் அது பேத்து இதுமாரி எடுத்து வைக்கணும். தேங்காய் கொப்பரையை நல்லா காய வச்சு கட்டி வச்சாச்சு. இப்போ எத்தனை கிலோ இருக்குதுன்னு பார்ப்போம். இருபது கிலோகிட்ட இருக்குது. 1 கிலோவுக்கு 650 ml எண்ணெய் இருக்கணும். நல்ல கொப்பரையாக இருந்தால் நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இருபது கிலோ கொப்பரை கொண்டு போனாங்க. 14 லிட்டரு தேங்காய் எண்ணெய் நமக்கு கிடச்சிருக்குது. இதை அப்படியே நம்ம 2 நாள் ஆடாமல் அசையாமல் வச்சுருக்கணும். அப்படியே இந்த அடியில் இருக்கிற வண்டல்லாம் அழகாக அடியில் வந்து படிஞ்சிடும். படிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேறு ஏனத்தில் சில்வர் பாத்திரத்தில் மாற்றி ஒரு வெள்ளை துணியை மேலே கட்டி ஒரு 2-3 நாளைக்கு வெயிலில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அது 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய். நாங்கள் எலுமிச்சம்பழம்லாம் போட மாட்டோம். வெறும் வெல்லம் போட்டு மட்டும்தான் ஆட்டுவோம். இது தலைக்கும் தேய்ச்சிக்குவோம், சாப்பாட்டுக்கும் நாங்கள் பயன்படுத்திக்குவோம். ரொம்ப அருமையாக வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எண்ணெய்.